ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 18 இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடும் பொழுது, எங்களால் கர்த்தருடைய நன்மைகளை கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொழுது, கர்த்தருடைய நன்மைகள் எங்களை சார்ந்ததாய் வருகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய மகத்துவங்களை நாங்கள் தெரியாத ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானுடைய நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ததாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.